கூவத்தூர் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் எம்எல்ஏக்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையை பார்க்கலாம். தூண்டுதலின் போரிலே தினம்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஸ்பெஷல் போலீஸை வைத்து உள்ளே நாங்கள் தங்கியிருக்கிற விடுதிக்குள்ளே சென்று தினம்தோறும் ஆய்வு செய்தால் அந்த மன உளைச்சலுக்கு யார் காரணம் சொல்லுங்கள். அதனால தான் நாங்கள் எங்களுடைய தனி மனித சுதந்திரத்தை மீறுகிற செல். என்ன கூறப்படுதுன்னா இங்க ரெசார்ட்டுக்குள்ளாடி வர 40 அறை தான் இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட எம்எல்ஏ இருக்கிறதா நீங்க கேக்குறீங்க. நீங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிடம். அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஊடகங்களிலே செய்திகளை வருவதை எங்களுடைய உறவினர்கள் பார்க்கிறார்கள், எங்கள் தொகுதியில் இருக்கிற பொதுமக்கள் பார்க்கிறார்கள், எங்களுடைய கழகத்தை சார்ந்த நண்பர்கள் பார்க்கிறார்கள். இந்த செய்தி உண்மையா என்று அவர்கள் எங்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்படி வந்து பார்க்கிற போது நீங்கள் நன்றாக இருங்கள். புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி தொடர வேண்டும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று தினம்தோறும் எங்கள் தொகுதியை சார்ந்தவர்கள், எங்களுடைய கழக நண்பர்கள் உள்ளே வந்து எங்கள் பார்த்துவிட்டு உடனடியாக சென்று விடுகிறார்கள். அங்கே யாரும் தங்குவதல்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு உதவியாளர். இதை 3 தினங்களுக்கு முன்னாலே உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி செய்யூர் வட்டாட்சியர்களுடைய தலைமையில் துணை சூப்பரண்டுடைய தலைமையிலே வந்து ஒவ்வொரு அறையாக ஆய்வு செய்து இங்கே ஒருவருக்கு 2க்கு மேற்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பதை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ததற்கு பிறகும் காவந்து சர்க்காருடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தூண்டுதலின் பேரிலே, அவருடைய ஏவுதலின் பேரிலே தினம்தோறும் இப்படி சிறப்பு காவல் படையினரையும் மாவட்ட கண்காணிப்பையும் உள்ளே அழைத்து எங்களை பயமுறுத்துவதாக இருந்தால் இது சட்டமன்ற உறுப்பினராகிய எங்களுக்கு மிகுந்த மத உளைச்சலையும் வேதனையும் செய்கிறது. அந்த தனி மனித சுதந்திரத்தை பதிக்கின்ற இந்த செயலை, தனி மனித உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்று, அந்த தனி மனித உறுதியை காப்பாற்றுகின்ற பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புகாராக அவரிடத்தில் தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த புகாரை கொடுக்குறீங்களா இல்ல ஒரு ஆளு 2 ஆளு மட்டும் கொடுக்குறீங்களா? இல்ல ஒவ்வொருத்தரும் அப்ப எத்தனை புகார் 122 எழுதி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அனுப்புவோம். 40 அறை என்பது உங்களிடத்தில் யார் சொன்னார்? உரிமையாளர் சொன்னாரா? உங்கள் யூகத்திற்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. இந்த ரிசார்ட்டினுடைய உரிமையாளர் எத்தனை அறைகள் இருக்கிறது என்று உங்களுக்கு பேட்டி அளித்தாரா? நீங்கள் யூகத்தை வைத்துக் கொண்டு 30 அறைகள் இருக்கிறது, 20 அறைகள் தான் இருக்கிறார்கள், ஒரு அறைக்கு தான் 2 பேர் இருக்கிறார்கள். நீங்கள் தான் நேற்றே வந்தீர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் முன்னிலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தீர்கள். இல்லை 40 அறைகள் என்பது உங்களுடைய யூகம். உரிமையாளர் சொல்லி இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்த வினா எதை இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வினா எதாவது இருக்கிறதா? அடுத்த வினா அவர் இல்லை, அவர் கொடுத்த அவர் மரியாதைக்குரிய நம்முடைய மதுரையினுடைய தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் இங்கிருந்து மாறுவிடத்தில் தப்பி சென்றேன் என்று ஏதோ ஒரு கதையை சொல்லுகிறார். இங்கே இந்த கேட்டுக்கு வெளியே நூற்றுக்கணக்கான காவல்துறையினர்கள், என் அன்பிற்குரிய ஊடக நண்பர்கள், உண்மையை உரைக்கச் சொல்லுகின்ற ஊடக நண்பர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். வெளியே வந்து அவர் செல்லுகின்ற போது ஒரு குறுந்தகவல் அனுப்பினாலே அப்படியே குவிந்து நீங்கள் சென்று இதுவரை என்னை சிறை வைத்தார்கள், என்னை மிரட்டினார்கள், அச்சுறுத்தல் என்று சொன்னால் உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது போல் தீப்பொறியாய் பரவியிருக்கும். ஆனால் அவர் யாரிடத்திலே சென்று அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை, அவர் எழுதி கொடுத்ததை போன்று இங்கு புகாராக வைத்திருக்கிறார். இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் தப்பி சென்றார் என்று சொல்லுகிற போது இந்த ரிசார்ட் விட்டு வெளியே வந்தவுடன் ஒரு குறுந்தகவல் ஏதோன்னு ஒரு ஊடகத்திற்கு சொன்னாலே அது உண்மை விளங்கியிருக்கும். 2 நாட்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் எழுதி கொடுத்த புகாரை காவல் நிலையத்தில் நம்முடைய டிஜிபியிடத்தில் கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னால் அதில் உள்நோக்கம் என்ன என்பதை ஊடக நண்பர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சார், இப்போ சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதே நிலையில அவர் மீது கொலை மிரட்டல், ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் எந்நேரமும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கைது செய்யும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக யார் திரும்ப இது மாதிரி கைது செய்யப்படும் என்று உங்கள் யூகம் எப்படி கைது செய்யப்படும்?